வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு சித்தர் சிவவாக்கியருடைய ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம். தந்தை தாய் தமரும் நீ, சகல தேவதையும் நீ, சிந்தை நீ, தெளிவும் நீ, சித்தி முக்தி தானும் நீ, வித்து நீ, விளைவு நீ, வித்து நீ, விளைவு நீ, மேலதாய வேதம் நீ, எந்தை நீ, இறைவன் நீ, எனையாண்ட ஈசனே. வாழ்க வளமுடன். தந்தை தாய் தமரும் நீ, என்னுடைய அம்மா அப்பாவாகவும் அனைத்துமாகவும் ஆகி இருக்கக்கூடிய நீதான் சகல தேவதையாகவும் இருந்திருக்கிறாய். அது மட்டும் அல்ல, சிந்தை நீ, எனக்குள் சிந்தனையாக இயங்கிக் கொண்டிருப்பதும் நீயேதான். தெளிவும் நீ, என்னை அறிவார்த்தமாக விவேகமாக அறநெறி வாழ்விலும் இறை உணர்விலும் திளைக்கச் செய்வதும் நீயே. அவ்வாறு செய்து குருவை பற்றி கொண்டு அந்த குரு காட்டும் பாதையில் செல்ல வைத்து சித்தி முக்தி தானும் நீ, சித்தி அஷ்டமா சித்தி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்னை உயர்த்தி முக்தி மோட்சம் வீடு பேறு சமாதி நிலை என்று சொல்லக்கூடிய இறை இணைவை தருவதாக என்னை மாற்றியதும் நீயே. விந்து நீ, அனைத்துக்கும் விதையாக வித்தாக இருந்து அனைத்து விருட்சங்களையும் ஏற்படுத்தி அனைத்தையும் இயக்கக்களமாக்கி இருப்பதுவும் நீயே. அனைத்து விளைவுகளையும் தந்து கொண்டிருப்பது நீதான். மேலதாய், அனைத்துக்கும் மேலாக இருக்கக்கூடிய வேதம் நீ. மறை நூல்களாக நாம் கருதும் ரிக் யஜுர் சாம அதர்வண வேதம், வேத அந்தம், முடிவற்ற இறைவனை, அந்த முடிவை நாம் உணர்வதற்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேதங்கள் நீயே. எந்தை நீ, அந்த இறைவனேதான் தன்மாற்ற சரித்திரமாக தானுமாக அனைத்துமாக ஆகியிருப்பதும் நீதான். அவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைவா, நீ என்னை ஆட்கொண்ட, என்னை ஆண்ட ஈசன் நீயே என்று சிவவாக்கிய சித்தர் அவர்கள் இறைவனை குறிப்பிடுகிறார். இறைவன் தந்தை தாயாகவும் அனைத்துமாகவும் சகல தேவதைகளாகவும் சிந்தையாகவும், அந்த சிந்தையில் அறிவின் தெளிவாகவும் சித்தி முக்தி என்பதாகவும் தானுமாகவும் வித்தாகவும் விளைவாகவும் அனைத்துக்கும் மேலான வேதங்களாகவும் எந்தை நீ, இறைவன் நீ என்று என்னை ஆண்ட ஈசனே என்று இறைவனை இறைஞ்சுகிறார். ஆக இறைவன் இவ்வாறெல்லாம் இருக்கிறான் என்பதை நாம் தெளிவு பெற வேண்டும் என்பதாக கூறும் சிவவாக்கியருடைய சிந்தனையை இன்றைக்கு சிந்திக்கலாம். சிந்தனை தந்த சிவவாக்கியருக்கும் எனக்குள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எனது குருநாதர் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.